रानीपेट में आंगनवाड़ी कार्यकर्ताओं का प्रदर्शन, यूट्यूबर के खिलाफ कार्रवाई की मांग। देखिए ये रिपोर्ट। तमिलनाडु के रानीपेट जिले में 200 से अधिक आंगनवाड़ी कार्यकर्ताओं ने एक यूट्यूबर के खिलाफ विरोध प्रदर्शन किया। प्रदर्शनकारियों का आरोप है कि सोशल मीडिया पर आंगनवाड़ी कार्यकर्ताओं के काम और सम्मान को लेकर आपत्तिजनक टिप्पणी की गई, जिससे उनकी छवि धूमिल हुई है। प्रदर्शन के दौरान कार्यकर्ताओं ने यूट्यूबर के खिलाफ सख्त कानूनी कार्रवाई और गिरफ्तारी की मांग की। इस दौरान एक आंगनवाड़ी कार्यकर्ता की तबीयत बिगड़ने से कुछ देर के लिए अफरा तफरी का माहौल बन गया। फिलहाल पुलिस पूरे मामले की जांच कर रही है। தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கன்வாடியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை தன்னை சமூக சேவைகள் என்று சொல்லி கௌசல்யா அவர்கள் செய்த மிகப்பெரிய ஊழியர்கள் மத்தியிலே கிளர்ச்சி எழும்பியுள்ளது. தரக்குறைவான வார்த்தைகள், அங்கன்வாடியில் அரசு பணி செய்யக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களை, பெண்களை மிகப்பெரிய கேவலமான வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு அவர் பேசியதனுடைய விளைவு, ஊழியர்கள் திடீர் என்று ஒரு நோட்டீஸோ ஒரு பிரசவம் கொடுத்து அழைக்காமலே இன்றைக்கு ஆங்காங்கு 1000 பேர் 2000 பேர் குவிந்து ஆர்ப்பாட்டத்துக்கு இன்றைக்கு தள்ளி இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஒரு ஊழியரை என்ன வேணா சொல்லலாம், ஆனால் கடுமையான வார்த்தைகளை சொல்லி புண்படுத்தியதற்காக அவர்கள் ஒரு நாள் போட்டு மறுநாள் மன்னிப்பு கேட்கிறார். நாங்கள் மன்னிப்பதற்கு மகான்கள் அல்ல, சாதாரண ஊழியர்கள். இன்றைக்கு அதிகப்படியான பணிச்சுமையோடு குறைந்த ஊதியத்தில் 2 லட்சத்துக்கும் குறைவான ஊழியர்கள் இன்றைக்கு பணியில் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காலி பணியிடங்களையும் தன்னை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை இன்றைக்கு கௌசல்யா பேசியிருப்பது இந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவக்கேடாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு ஒரு சவாலாகத்தான் பேசியிருக்கிறார்கள். என்ன இந்த ஆட்சிக்கு சவால் என்று சொன்னா, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பேன் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு வந்த 56வது நாள் முதல் பெண்களுக்கான தனி இடத்தை, தனி சலுகைகளை கொடுத்து வரும் தமிழக முதல்வருக்கு இந்த அம்மா பேசியிருப்பது கடுமையான வார்த்தைகள். மாறாக இன்றைக்கு தமிழகத்திலே காவல்துறையிலே பெண்களுக்கு ஒரு தனி வகுப்பினையும் தனி காவல்துறையும் ஏற்படுத்தி பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்லக்கூடிய சிங்கப்பெண் அமைப்பே இன்றைக்கு கேவலப்படுத்தி இருக்கிறார் கௌசல்யா. அப்படிப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கையை, பெண்களை இப்படி பேசினால் என்னென்ன சட்டம் பாயுமோ அத்தனை சட்டங்களையும் அவர் மீது திணிக்க வேண்டுமல்ல, அதற்கு கண்டிப்பாக இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு அனைத்து சங்கங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும். இதில் பாகுபாடு என்பதே இல்லை. காலை முதல் மதியம் வரை எல்லா சங்க தோழர்களும் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கௌசல்யா அவர்களை உடனடியாக இன்று இரவுக்குள் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் கௌசல்யா பேசியதை விட எங்களுடைய பெண்கள் தாய்மார்களுடைய கணவன், அவர்களுடைய மகன், மகள்கள், இப்படிப்பட்டவர்களும் அந்த கௌசல்யாவை இன்னும் கேவலமாக பேசக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த அரசு அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்சமயம் இப்பொழுதே 2-3 பேர் பேசியிருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல கௌசல்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், பேசுவதை பேச விட்டுட்டு பிறகுதான் அவருடைய துணை, அவருக்கு யாரெல்லாம் துணை இருக்கிறார்களோ அவர்கள்லாம் வெளிப்பட்டு வருவார்கள். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, செய்தியாளர்களுக்கும் மிகப்பெரிய கடுமையான தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏன்னா செய்தி போறவங்க எதுவா இருந்தாலும் நியாயத்தை, தர்மத்தை போடுவார்கள். ஆனால் அதையும் மீறி
இந்த அம்மா பேசியிருப்பது அதை எல்லாத்தையும் மீறிக்கிறது என்று சொன்னால், இவர்கள் செய்திருப்பது யாரோ ஒரு அரசியல் கட்சிக்காக, யாரோ ஒரு தூண்டுதலுக்காக, யாரோ இப்படி செய்யக்கூடிய வேலைக்கு இவர்களை தாக்கி பேசினால் கிளர்ச்சி வரும். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு போராட்ட களம், போராட்ட யுத்தம் தொடங்கும் என்ற நம்பிக்கையோடு தான் கௌசல்யா பேசியிருக்கிறார்கள். அரசியல் சாயம் பூசுவதா, அல்ல ஊழியர் விரோத போக்கா, அல்லது பெண்களை இப்படி பேசலாமா என்று தெரியாதவர்கள் கூட தன்னை சமூக சிந்தனையாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கௌசல்யாவை உடனடியாக இன்றைய இரவுக்குள் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலே ஒரு 300 பேருக்கு மேலான ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரவி, மாவட்ட தலைவர், தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி கூட்டமைப்பினுடைய தலைவர். வணக்கம்.